இந்தியாவோட வந்து மூளை தலை அப்படின்னு சொன்னால் டெல்லி அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட இதயம் அப்படின்னு சொன்னால் பாம்பேன்னு சொல்லலாம், மும்பைன்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் கேபிட்டல் டெல்லி, ஃபைனான்சியல் கேபிட்டல் பாம்பே. எனக்கு பாம்பேல வந்துட்டு எனக்கு வந்து அம்பானி அவர்கள், டாடா அவர்கள் அவர்கிட்ட எல்லாம் வந்து நெருங்கி பேசி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க கூட சாப்பிட்டு பழகிற சந்தர்ப்பங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி வந்து டெல்லியில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவிலிருந்து வாஜ்பாயிலிருந்து இப்போ மோடி வரைக்கும் அவரு கூட வந்து உட்காந்து காஃபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு பேசுகிற பழக்கம் எனக்கு கிடைச்சது. இந்த 2 இடத்துலையும் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாட்டா ஆகட்டும், இல்லை அம்பானி ஆகட்டும், இல்லை மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு தான் வந்து மெயின் வந்து அவங்களுடைய பர்சனல் மேனேஜர்ஸ், பர்சனல் அட்வைசர்ஸ், அவங்க எல்லாமே 70 to 75% தமிழ்நாடுகள் இருப்பாங்க. போத் பாம்பேலையும் சரி டெல்லிலையும் சரி. நான் அவங்ககிட்ட கேட்டேன், 2 பேரும் கேட்டேன், எப்படி இது நீங்கள் தமிழ்நாடுங்க வச்சிருக்கீங்க? ஸோ அவங்க சொன்னாங்க, தமிழியன்ஸ் புத்திசாலிங்க, நல்ல உழைப்பாளிங்க, நன்றி உள்ளவங்க, நாணயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த குணம் தமிழுடைய குணம் அது எல்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே போனாலும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், 2047 இந்தியா வந்து வல்லரசு நாடு ஆகும் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், வல்லரசு நாடு ஆகும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல வந்து இன்னொரு 10-15 இயர்ஸில் பொருளாதார ரீதியாக வந்து இன்னும் ரொம்ப முன்னேறும். நீங்கள் அங்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து 50-55 வயசு மேலே இருக்கும், 20-25 இயர்ஸ் ஆயிருக்கும். நீங்கள் அங்கே வந்து உங்கள் பசங்க கூட ஒரு 15-20 இருக்கும். இன்னொரு 10 வருஷத்துல வந்து அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இதான பிறகு உங்கள் வீடு வந்து முடிஞ்சு போகுது. மறுபடியும் அங்கேயே நீங்கள் ஒரு ஒட்டிட்டு இருக்காதீங்க, நல்லா இருக்காது. உங்களுக்கும் வேதனை, அவங்களுக்கும் கஷ்டம். அதனால இந்தியா வந்து இப்போவே வந்து நீங்கள் பிறந்த இடம், இல்லைன்னா உங்கள் கிராமம், இல்லைன்னா உங்கள் டவுனு, அங்கே வந்து ஒரு நல்ல வீடு இப்போ வாங்கி வச்சுருங்க. உங்கள் கடமையில் அதை முடித்த பிறகு நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க. ஒரு பழமொழி இருக்கு, பெரியவங்க சொன்னது, பிச்சை எடுத்தாலும் உள்ளூரில் பிச்சை எடுக்கக்கூடாது, வெளியூரில் தான் பிச்சை எடுக்கணும். செத்தாலும் வெளியூரில் சாகக்கூடாது, உள்ளூரில் தான் சாகணும் அப்படின்னு. ஸோ உங்கள் கடமையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தியா நீங்கள் வந்துடுங்க. இந்தியா சந்தோஷமாக இருந்து நீங்கள் போன அந்த பள்ளிக்கூடங்கள், காலேஜ், நீங்கள் அந்த நடமாடின அந்த இடங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்போ எல்லாம் சைட் அடிச்சிட்ட அந்த பொண்ணுங்கெல்லாம், அந்த கிழவிங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, இதான் அவங்கள போய் பார்த்து சந்தோஷமாக ஹாப்பியாக போகிற காலத்தில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், கம்ப்ளீட்லி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். நான் 50 இயர்ஸ் ஆச்சு, இல்லை உங்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய ஆதரவால் இன்னும் சினிமாவில் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் ஓன்லி உங்களுடைய அபிமானம், உங்களுடைய ஆதரவு தான். அண்ட் சந்தோஷமாக இருக்கேன். அது கேட்டால் வந்து ஒன்று லைஃப்பில் வந்துட்டு அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட், தன்மானத்தை விட்டு கொடுக்காம, ஈகோவை க்ரஷ் பண்ணி அட்ஜஸ்ட், அகாமடேட் அண்ட் அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட். வீட்டில் அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட், சந்தோஷமாக இருப்பீங்க. ஆஃபீஸில் சேம், அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட், சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் இது 3 விஷயம் நீங்கள் செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது. இன்னும் வந்து நிறைய பேசினதுக்கப்புறம் சுவாமியை வந்து அங்கே கோச்சிப்பாங்க. ஏன்னா கமல்ஹாசன் பாட்டு, ஹிட் பாட்டெல்லாம் வந்து அவர் வந்து இன்னும் வாங்கி பாடணும். ஏன்னா கமல்ஹாசன் தான் ஒரு ஹிட் சாங்ஸ் எல்லாம் அவர் கொடுக்குறாங்க. எனக்கு அவரோட ஹிட் சாங்ஸ் எல்லாம் ஒரு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல கொடுத்தாங்க 70s. பொதுவாக என் மனசு தங்கம், ராமனே ஆண்டாலும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அவர் கொடி வந்து கமல் பக்கம் சார்ந்துருச்சு. என்ன தேவர் மகன் இல்லை, என்ன பாட்டுங்க, கம்ப்ளீட்லி வந்து எட்டி எடுப்பாங்க, என்ன பாட்டு. அதுக்கப்புறம் நாயகன், யார் அடித்தாரோ, இதெல்லாம் பாட்டு. ஒன்றும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் கமல் வந்து டிஃப்ரெண்ட் பாட்டுங்க பண்ணுறாங்க, அதனால டிஃப்ரெண்ட் நல்ல சாங்ஸும் கொடுப்பாங்க. சாரி, உங்களை இன்ட்ரோட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். சுவாமி தொடரட்டும் இசை கச்சேரி. ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ்நாடு அறக்கட்டளை, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க அமெரிக்கா, வாழ்க இந்தியா. ஜெய்ஹிந்த். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.